வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன அனிமே பார்க்க போறோம்னா The 100 Girlfriends Who Really Love You சீசன் 3 எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 2 சீசன்ஸ் வந்திருக்கு. இது 3ஆவது சீசன். சீசன் 1 சீசன் 2 நம்ம போடல. இப்போ சீசன் 3 தான் போட போறோம். அதனால இந்த அனிமே இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சீசன் 1 சீசன் 2 எல்லாம் அப்பவே பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் தான் இதை பார்த்தா கத்த புரியும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஓபன் பண்ணா கடவுளை தான் காட்டுறாங்க. கடவுள உங்களுக்கு சோல்மேட் என்னன்னு தெரியுமாப்பா? நமக்குன்னு உருவான ஒரு வாழ்க்கை துணை தான் சோல்மேட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சோல்மேட் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ ரெண்டாருக்கு 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு இருக்கு. அதாவது அவனுக்கு மட்டும் 100 சோல்மேட்ஸ் இது வரைக்கும் கடவுள் உருவாக்கி இருக்காரு. அவனுக்கு வர சோல்மேட்ஸ் எந்த அளவுக்கு ஹாப்பியா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவன் ஹாப்பியா வச்சுப்பான். இப்போதைக்கு அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா 11 பொண்ணுங்க இருக்குதுங்க. அடங்குயல யார் அவங்களாம்? புதுசா ஒரு சில பொண்ணுங்களா இருக்குதுங்க. இந்த பொண்ணுங்க எப்போ வந்தாங்க? இது புது கதையால இருக்கு. இப்ப நடக்குது சீசன் 3 4 பையா அப்படி நாம ஷாக் ஆகிற மாதிரி எங்க கடவுள் நல்லா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த அனிமோட ப்ரொடியூசர் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ இந்த கிளம்ப ஓவரா புலம்புறான், இவனை தூக்கிட்டு இப்ப அனிமேல பொண்ணுங்களை வச்சிருவான். கடவுளும் ஐயோ இருங்க நான் எனக்கு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ள அனிமேக்குள்ள கூட்டு போயிட்டாங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே இப்ப ஷாப்பிங் மால்ல ரெண்டாரோ ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போயிருப்பான். அங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டர் இருப்பாங்க. இவங்க லவ் டாக்க பத்தி பேசுறதா இங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி நம்ம பொண்ணுங்களா இருக்குதுங்களா, அவங்க கிட்ட போயிட்டு உங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க லவ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல கேட்பாங்க. ஏ அழகான டோலி, நாங்க லவ் டாக் ஷோல இருந்து வந்திருக்கோம், கொஞ்சம் உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்றீங்களா? முதல்ல உங்க எல்லாருக்குமே பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அதுக்கு இவங்களும் எல்லாருமே இருக்காங்கன்ற மாதிரி ஹாப்பியா கத்துவாங்களா? ரிப்போர்ட்டர் இங்க பாருங்களேன், இவங்க எல்லாருக்குமே பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. என்ன ஒரு அருமையான விஷயம். சரி, ரீசெண்டா இப்போ உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்க மேல அளவு கடந்து அதிகமான ஒரு லவ் வச்சிருக்கான் அப்படின்னு அவர் நடந்துக்கிட்ட விஷயம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அக்காரியோட அம்மா தான் கேட்பாங்க. அட நான் உங்ககிட்ட எப்படி அதை பத்தி சொல்றது? அன்னைக்கு ஒரு நாள் நாங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னோட ஹீல் வந்து உடஞ்சு போச்சு. அன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்ட் தூக்கிட்டே அப்படியே போயிட்டான். அந்த விஷயத்தை என்னால இப்ப வரைக்கும் மறக்கவே முடியல. அப்புறம் வெக்கப்பட்டுட்டே ஒரு பொண்ணு இருப்பால, அவகிட்ட போய் கேட்டா அவளோட பிரா வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வர மாதிரி அப்படியே போயிருக்கும். அப்ப ரெண்டார வந்து பட்டுன்னு பிடிச்சிருப்பான். அதனால இவ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுன்ற மாதிரி சொல்லுவா. ரிப்போர்ட் லேடி ஏன் உங்களுக்கு அப்படி ஆச்சு எதனால அப்படின்ற மாதிரி நோண்டி கேட்பாங்களா. இதனால வெக்கப்பட்டு அந்த பொண்ணு ஓடிடும். அதுக்கப்புறம் ஷிசுகா கிட்ட போய் கேட்பாங்க. அவ என்ன சொல்லுவா, எனக்கு நாவல் புக் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஷிசுகா அதை மெமரிஸ் பண்ணணும்னு ரெண்டார வந்து அவன் உடம்பு முழுக்க எழுதி வச்சிருப்பான். இதனால அவ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்பா. என்னது உங்க பாய் ஃப்ரெண்ட் இப்படிலாம் பண்ணிருக்காரா, வாசம் தான் போங்க அப்படின்ற ஒரு வியர்டா பாப்பா. இல்ல நீங்க நினைக்கிறத விட என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஆசம், அவனோட காதை கூட விட்டு வைக்கலாம், அவன் காதுக்குள்ள பார்த்தா கூட எழுதி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் நானும் பொண்ணுகிட்ட கேட்கறாங்க. அவன் என்ன சொல்லுவாங்க, நாங்க பிரிட்ஜ் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பிரிட்ஜ் ரொம்ப ஹைட்டா இருந்திருக்கும், அதனால அவர் ரொம்ப பயந்து போயிருப்பான். அதுக்கு அவன் என்ன பண்ண, நீச்சல் அடிச்சு ரைடாவே என்ன கூட்டு போயிட்டான். அந்த ரிப்போர்ட்டர் பயங்கரமான ஷாக்கு, யாரா அவங்க இப்ப வியர்டான ஸ்டோரியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் புதுசா ஏதோ ஒரு பொண்ணு கட்டுவாங்க. அவனா ஒரு ஃபாரினர், அவளுக்கு ஹார்ஸ் ரைடிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் போல. அவளுக்கு ஹார்ஸ் ரைடிங் பிடிக்கும், நம்மாலே சொல்ல போனா அவளுக்கு ஒரு குதிரையா மாறி அப்படியே சவாரி பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அங்க இன்னொரு பொண்ணை காட்டுவாங்க. அவ கிட்டத்தட்ட பூச்சி மேல விழுந்திருப்பா. அவளை பூச்சி கிட்ட இருந்து காப்பாத்துறேன்ற பேர்ல அவளை அப்படியே தூக்குவானு நான் கையே, அதுக்கப்புறம் முட்டிக்கால அப்படியே ஒஞ்சி போயிருக்கும். அதுக்கப்புறம் ஹக்காரிய பார்த்தா சிலிமிஷமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. ரெண்டார கூட நைட் நேரத்துல அப்படி இருக்கணும்னு. ஆனா ரெண்டார வந்து மத்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லாயலா இருக்கணும்னு சொல்லிட்டு விடாம செவுத்துல முட்டியே மயங்கிடுவான். ஹக்காரியோட ஸ்டோரி இதே மாதிரி அங்கேயும் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் அழகுன்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டே இருக்கும்ல, இவ டீ குடிக்கும் போது தெரியாம கீழே வந்து டீ ஊத்திடும். அது அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல பட வரும். ஆனா ரெண்டார அது கீழே விடுறதுக்குள்ள ஸ்டாப் போட்டு உறிஞ்சே குடிச்சு முடிச்சிருவான். அதுக்கப்புறம் குட்டியா இன்னொரு பொண்ணு இருப்பா, அவளுக்கு தெரபிஸ்ட் ஆகணும்னு ஆசை. ரிப்போர்ட்டரும் உனக்காக உன் பாய் ஃப்ரெண்ட் வந்து பயங்கரமா மசில்ஸ் வளர்த்திருப்பான் கரெக்டா, ஆனா அவன் என்னன்னா இல்ல அதுக்கும் மேல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி அவன் கையில வீங்கி போன மாதிரி ஆகிட்டான். அந்த ரிப்போர்ட்டர் அட யாரா அவங்க, இவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கானுங்க. இதே மாதிரி மத்தவங்க கேட்டா எல்லாரோட ஸ்டோரி ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் கேட்டு பயங்கர டயர்ட் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டே ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு போயிட்டு கேட்பாங்க, இந்த ஸ்டோரியாவது நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து இவளோட கண்ணை திறக்க வைக்கிறதுக்காக ஒரு அழகான பூ நிறைஞ்ச ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பான். அதை கேட்டு ரிப்போர்ட்டர் பயங்கரமான ஷாக்கு, ஆஹா உருப்படியா ஒரு அழகான அதை சிக்கிடுச்சுடா. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னா, அவளோட கண்ணை திறக்க வைக்கிறதுக்காக ரெண்டாவது வந்து ஃப்ரீஸா மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த காஸ்டியூமை போட்டு வந்து இவளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டானா. அந்த ரிப்போர்ட்டர் என்னடா அது கதை இப்படி இவ்வளவு வித்தியாசமா இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க, இப்படியே போச்சு நாங்க சாரின்னு ஒரு எபிசோட் தான் கிரியேட் பண்ண போல இவங்க இப்படி சொல்ற கதையை பார்த்தா. அதுக்கப்புறம் தான் அப்படியே ரெண்டாரா வந்துட்டு இருப்பான். ரெண்டாரா பார்த்தோன்னே பேசாம இவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுடலாமா சொல்லிட்டு அப்படியே மைக்க பிடிச்சி நின்றுவாங்க. நம்மளுக்கு பயங்கரமான ஷாக்கு, ஆஹா எல்லாரும் என்னையா பார்த்துட்டு இருப்பாங்க, இப்போ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்கப்பா, இதுக்கப்புறம் பயங்கரமான கதை ஓப்பன். ஆனா ரெண்டாரா ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரியே சொல்லுவான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா வெளியே கறக்க முறுக்கனா இருந்தாலும் உள்ள ரொம்ப பியூட்டியா இருப்பா. அப்புறம் உடம்பு தேஞ்சு போற அளவுக்கு பயங்கரமா உழைக்கிற ஒரு பொண்ணு இருக்கு. டோரேமான் மாதிரி ஏகப்பட்ட கேஜெட் உருவாக்குற பொண்ணு இருக்கா, ட்ரக் கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட் பொண்ணாவும் இருக்கா, ஏஐக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. இதே மாதிரி அமெரிக்கா பொண்ணு எல்லா பொண்ணையும் சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட்டரும் என்னப்பா நீ சொல்ற பொண்ணுங்களா இல்லோ பயங்கரமா இருக்காங்க கொடூரமா இருப்பாங்களோ பாக்க, ரெண்டாரவான கொய்யால எவ்வளவு தெரியும் ஏன் ஃபிகர்ஸ் பார்த்து இப்படி சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு செம்ம கண்டிட்டு அந்த ஸ்கிரீனை உடச்சு விட்டுருவோம். காட் இதை பார்த்து பயங்கர ஷாக்கு, இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா எப்பறம் இன்னொரு சில பொண்ணுலாம் வந்துச்சு. கதையை உருவாக்குனவர்கிட்ட கேட்டா, யோ உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் கடவுளே, ஒழுங்கா இன்ட்ரோ போட்டு அனிமே ஆரம்பி, அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்களை எப்படி மீட் பண்ண போறான்னு காட்ட போறாங்க போல. அதுக்கப்புறம் கதையை காட்டுவானுங்க. மீரோன்னு ஒரு அங்கிள் வந்து ரெண்டார இப்ப பார்க்க போறான். எது கூப்பிட்டுருக்கானா அவங்க பொண்ணை வந்து பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. இது வரைக்கும் ரெண்டார ஒரு அவங்க பொண்ணை பார்த்ததே இல்ல. ரெண்டார வந்து ஆக்சிடென்ட்ல இருந்து மீரோவை காப்பாத்திருப்பான். அதனால 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிருப்பாங்க. இதெல்லாம் ரெண்டார சின்ன வயசுல இருக்கும்போது. அதுக்கப்புறம் இப்ப அவர் ரொம்ப ஓவர் பிஸியா இருக்கிறதால அவங்க பொண்ணு சியோன்ற பொண்ணை வந்து பாத்துக்க வந்திருக்கான். இப்ப ரெண்டாரோ அந்த பொண்ணு கதை ஓபன் பண்ணா அவ்வளவுதான், 2 பேரும் பார்க்க ஸ்பார்க் வந்துருச்சு அவ்வளவுதான். இனிமே இவளும் நம்மளோட சோல்மேட் தான். ரெண்டாரோ என்னடா நடக்குதுங்க, இவளும் என்னோட சோல்மேட்டா, ஆனா இவ என்னோட கசின் ஆச்சு. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏன் இப்படி பண்றாங்க, இப்பல்லாமா இருக்கணும் அதுக்குன்னு கீழே ஒரு சில கோலிகுண்டுல உந்துட்டு இருக்குமா, நம்மால் தெரியாம அதுல காலை வச்சு அப்படியே அவன் மேல விழுந்துருவான். அப்படியே வெக்கத்துல பேக்வேர்ட்ல அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணுவான், பின்னாடி இருக்கிற வாளை நொறுக்கிடுவான். ரெண்டாரோ ட்ரெஸ்ல வந்து ஒரு பட்டன் கலந்து இருக்குமா, அதுக்கு அந்த பொண்ணு வந்து உங்க ஷர்ட் பட்டனை போடுங்க எனக்கு ஒரு டிசார்டர் இருக்கு, யாராவது இந்த ஒழுங்கா ட்ரெஸ் போடாம வந்தாங்களா எனக்கு ஒரு மாறி இருக்கும், அந்த சட்டையை ஒழுங்கா இவன் பண்ணாததால ரொம்ப கடுப்பா இருப்பா. அதுக்கப்புறம்
இருக்கும்போது இவளே சட்டை சரி பண்ணிடுவா, கடைசியில இவளே மன்னிப்பு கேட்பா. இதுல வெக்கம் வேற. சியோ தான் சொல்ல போனா கிளாஸ் இருப்பா. அப்படி நம்ம ஜூஸ் குடிக்க பார்க்கும்போது தெரியாம பட்டுரும். இதுக்கும் அவ செம்ம டென்ஷன் ஆவா. இதுக்கு மேல விளைக்கான்னு சொல்லிட்டு நம்மள குளிக்க ஆரம்பிச்சிருவானா. இவன் இப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது இவள ட்ரெஸ் வந்து வெளியே அரேஞ்ச் பண்ணி வச்சிருவா. ரெண்டாருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நாம தான் இவளை பாத்துக்க வந்தோம், இவன் நம்மள பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் திடீர்னு பார்த்தா குளிக்கிற தண்ணி ரொம்ப சில்லுன்னு வருமா. ஐயோ குளிருதேன்னு கத்துவான். சியோ போயிட்டு வெளியே போய் செக் பண்ணலாம் பார்த்தா கதவு மூடி இருக்கு. சரி வெளியே இருந்த ட்ரெஸ் போடுங்க கொஞ்சம் வாமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போட விட்டுருவாளா. ஆனா ரெண்டாராவுக்கு பயங்கரமா குளிரும். இப்படியே விட்டா கண்டிப்பா இவருக்கு ஜுரம் வந்து சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பா. ரெண்டாராவுக்கு சூடாகணும்னு அப்படியே கட்டி பிடிச்சிருவா பட்டுன்னு. ஹக் பண்ணா கொஞ்சம் சூடு கம்மியாவும் சொல்லிட்டு இந்த மாதிரி பிடிச்சிருப்பா. ஆனா ரெண்டாரா இவன் என்ன நினைப்பானா, இவன் என்னோட பாதி சைஸ் கூட இல்ல, ஆனா அப்படி இருந்தாலே எனக்கு குளிரக்கூடாதுன்னு இவன் என்ன இப்படி ஹக் பண்றான். ரெண்டாராவா இங்க பாரு, நீ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இருக்கேன்னு தெரியும். இப்போ நீ வெறும் ஃபர்ஸ்ட் இயர் தான், ஒரு சின்ன பொண்ணு தான். அதனால நீ எல்லா விஷயத்தையும் தனியா தான் பண்ணணும் ஒரு அவசியமும் இல்ல. சிஓ நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கேன்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பாராட்டாங்க. நான் ஒரு தப்பா பண்ண மத்தவங்க பத்தி என்ன யோசிப்பாங்க அப்படி மத்தவங்களை பத்தி யோசிச்சு நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து. ஆனா ரெண்டாரா மத்தவங்கள மாதிரி இல்ல, இவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மத்தவங்க மாதிரி மஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோன்னு சொல்லாம தனியா பண்ணாத கூட நாங்களும் இருக்கோன்ற மாதிரி சொல்றான். ஆனா இப்போ நான் இவன் கூட ஃபீலிங் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா ரெண்டாரோ என்னோட கசின் ஆச்சு அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்க. திடீர்னு இவ கண்ணாடி யாரோ பிடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அனிமேக்காரங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணாடி இல்லாம இவளால ஒழுங்கா பார்க்க முடியாது. கண்ணாடி இல்லாம ரெண்டாரோ ஐ லவ் யூன்னு சொல்லிடுவா. ரெண்டாரோ என்னமாச்சு ஏன் அழுகுறன்னு கேட்டா திடீர்னு ஒருத்தர் பின்னாடி என்ட்ரி கொடுக்குறாரு. யார் வந்து பார்த்தா அங்கிள் மேரோ அனிமேக்காரங்க இல்ல போல. இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட சொல்றாங்க. ரெண்டாரோ வீட்டுக்கு வந்த கோலி குண்டு மேல காலை வச்சு அப்படியே அவன் மேல விழுந்திருப்பான்ல அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து அவன் மேல கூட்டி இருக்கும்ல அது ஒண்ணு. அப்புறம் தண்ணி திடீர்னு ரொம்ப ஜில்லுன்னு வந்திருக்கும்ல அது ஒண்ணு. இந்த எல்லா வேலையும் பார்த்தது இவர் ஒருத்தர் மட்டும் தான். அதுவும் ஒளிஞ்சிருந்து எல்லா வேலையும் பார்த்திருப்பாரு. அவருக்கு என்னன்னா சியோ வந்து இப்ப கொஞ்சம் பெரிய பொண்ணாயிட்டால, அதனால அவளுக்கு ஒரு நல்ல பையனை பார்க்கணும்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பாரு. நம்மளும் நல்லா பயங்கரமா சிக்கிட்டான். நம்ம ரெண்டாரோ தான் அது. ரெண்டாரோ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு ரெண்டாரோ பார்க்க வந்திருப்பாரு. அங்க பார்த்தா ஆனா ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்கும். ஏன்னா எல்லாமே அவனோட ஆளு தானே. இதனாலே ரெண்டாரோ கூட அவரால் பேச முடியும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும், ரெண்டாரோ இவங்க யாருமே அவனோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இல்ல மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதனால நீ என் பொண்ணை லவ் பண்ணி ஆகணும். ரெண்டாரோ இல்ல அங்கிள் அவங்க எல்லாருமே என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க சொல்ல போனா சியோட ஃபீலிங்ஸை மதிக்கணும். அவளை புஷ் பண்றதுலாம் அப்படி சரியில்லை, அவளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. அதனால இந்த விஷயத்துல அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. லவ்னா தானா அவர் நம்ம கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணி வரக்க கூடாது. அதுதான் சொல்ல போனா உண்மையான லவ். அதை கேட்டு அவர் அப்படியே பயங்கரமா குளிங்க அழுவாரு. ஆனா சியோ ஒரு மாதிரி யோசிப்பா. ஏன்னா அவளுக்கு வந்து ரெண்டாரோ பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவளை ரெண்டாரோ நீங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து உங்களை லவ் பண்றேன். எங்க அப்பா ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ணதால இப்ப எனக்கு நடக்கல, எனக்கு உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்னதான் நீங்க எனக்கு கசினா இருந்தாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்கு காதலிக்கிறேன் ரெண்டாரோ, நம்ம டேட் பண்றதுக்கு வெளியே போலாம்னு சொல்லிட்டு இவ்வளவு ப்ரோபோஸ் பண்ணுவா. ரெண்டாரோக்கு இவ்வளவு கொஞ்சம் லைட்டா பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு ரெண்டாரோட சோல்மேட் தான். ரெண்டாரோ இனிமே நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கிள் பயங்கரமா குதிப்பாரு. அவ்வளவுதான் பேர பசங்களை பார்க்க போறேன், நான் ரொம்ப ஜாலியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லுறதோட இந்த எபிசோட் இதோட முடிச்சுட்டானுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் பார்க்கறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட் போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்னா சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகான் இருக்குல்ல அதையும் தட்டிடுங்க. அப்பதான் வீடியோ போட்டா டான்னு உங்களுக்கு முன்னாடி வந்து. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை பை.